பிதா குமாரன் பரிசுத்தாவினால் உண்மை ஆசீர்வதித்து நிறுத்தி காப்பதாக. ஆமென். நம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்போம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம், உம்மை தொழுது கொள்ளவும் நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் கர்த்தாவே. இந்த தொழுகையானது ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த தொழுகை ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காத்தருள வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம் கர்த்தாவே. இதை பார்க்கின்ற, இதை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் உம்முடைய பரிசுத்தாவியானுடைய ஆளுகையும் கிருபையும் வல்லமையும் நிரப்ப வேண்டுமாக நாங்கள் செபிக்கின்றோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்த நீரே வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்திய 9வது ஞாயிறு. இந்த நாள் ஆராதனைக்கு துவக்கமாக நம் அனைவருக்கும் தெரிந்த கீர்த்தனை பாடல், கீர்த்தனை எண் 255, தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற ஒரு பாடலை நம் அனைவரும் இணைந்து பாடுவோம். வாருங்கள். தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பக்தியின் நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பக்தியின் நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன
வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே கடவுளை தரிசிப்பார்கள் என்று சொல்லிய வேத வாக்கின்படி நாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையிலே நம்மையும் நம்முடைய பாவங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மறைக்காமல் அறிக்கையிடும் வண்ணமாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கீர்த்தனை பாடல், கீர்த்தனை எண் 176, ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே என்ற ஒரு பாடலின் வழியாக நம்மை நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம். வாருங்கள். நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் பூன வழி நடந்தேன். பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் பூன வழி நடந்தேன். ஏசையா பயம் அபயம் இறங்குமே, செய்யா என் தாதாவே. ஏசையா பயம் அபயம் இறங்குமே, செய்யா என் தாதாவே. ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளும், எத்தனை சூதுகள் எத்தனை வாதுகள் எத்தனை தீதுகளும், எனதத்தனையும் பீடை அத்தனையும் தாண்டரும் கோவே. எனதத்தனையும் பீடை அத்தனையும் தாண்டரும் கோவே. ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. ஐயையா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே, என்னை ஆளும் தயாபரனே. கடவுள் நமக்கு இறங்கினார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த கடவுளை நாம் இணைந்து தொழுது கொள்வோம். வாருங்கள். பண்டிகைக்கு பிந்திய 9வது ஞாயிறு. இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளுரை பகுதி அது தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். லூக்கா 16 1 துவங்கி 9 வரை.
பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாக ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்றார் என்பதுவே. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். இவருடைய உண்டான குமாரனும் அவருடைய நாதனுமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினால் கற்பத்தில் உபயோகிக்கப்பட்டு கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய பராபரனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் நாம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நம்முடைய பரம தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளின் மறைப்பொருட்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் நீர் திறந்தருள வேண்டுமாக நாங்கள் சுபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீங்கள் போஷித்து எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் சுபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்லவல்ல பரலோக பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தத்தாமே நம் அனைவரையும் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பிந்திய 9வது ஞாயிறு இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி. அது லூக்கா 16வது அதிகாரம் 1 துவங்கி 9 வரை உள்ள இறை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தைகளை நாம் கவனமாக ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இறை வார்த்தைகளின் மறைப்பொருட்களை நாம் புரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். இந்த வார்த்தையிலே முதலாவது சொல்லப்படுகின்ற முதல் வாசகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக அது கூறுகின்றது, அது சீடர்களுக்கு இயேசு கற்றுத்தருகின்ற ஒரு மறைப்பொருளின் சம்பவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு எல்லாராலும் புரிந்து கொள்ள இயலக்கூடிய ஒரு வகையிலே இருக்கக்கூடிய ஒரு அறிவுரையின் வார்த்தை ஜாலமாக இந்த பகுதியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை நாம் கவனிக்க முடிகின்றது. ஒரு அற்புதமான கதையின் வடிவிலே, இது உவமையின் வடிவிலே இந்த சம்பவத்தினை அவர் சீடர்களுக்கு அறிவுரையாக எடுத்து கூறுகின்ற வார்த்தைகளை தான் இந்த பகுதியிலே தெளிவாக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளாக இருக்கின்றது. மேலும் இந்த உவமை இறையரசுக்கு ஒப்பாக, இறையரசுக்கு சமமான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஓமையில் ஒன்றாக இந்த பகுதி அமைந்திருப்பது எல்லாராலும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. பாருங்களேன், முதலாவது இறை வாசகத்திலே ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான்.
அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. முதலாவது, ஒரு எஜமான் என்கின்ற ஒரு மனிதன் திரளான ஆஸ்திகளை கொண்ட ஒரு பண்ணையார் போல வச்சுக்கோமே, ஒரு பண்ணையார் போல உள்ள திரளான ஆஸ்திகளை கொண்ட ஒரு மனிதன் இருக்கின்றான். அவன் எல்லா விதமான தன்னுடைய செல்வங்களையும் அதனை கணக்கு பார்க்கின்றதற்கு ஒரு கணக்கு பிள்ளை என்று ஒருவரை தீர்மானம் செய்திருக்கிறான். அவன் உக்கிரானக்காரன் என்று சொல்லப்படுகின்றது. உக்கிரானக்காரன் என்பது எல்லாவற்றிலும் சரியானதாகவும் செம்மையானதாகவும் நேர்த்தியானதாகவும் கணக்கை தெளிவாக ஒப்புவிக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றவரை தான் உக்கிரானக்காரன் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையில் நாம் அழுத்தமாக பார்க்க முடிகின்றது. ஆக இந்த உக்கிரானக்காரன் என்கின்ற மனிதனை இந்த எஜமானானவன் நியமிக்கின்றான். தன்னுடைய வேலையை, தன்னுடைய எல்லா விதமான வரவு செலவு கணக்குகளை பார்ப்பதற்காக கணக்கு பிள்ளையாக நியமிக்கின்றார். இந்த நபர் அந்த எஜமானுக்கு அவருடைய செயல்பாடுகளிலே உண்மை உள்ளவராக இருக்கின்றாரா என்பதைத்தான் தொடர்ந்து வருகின்ற இறை வாசகத்திலே நாம் வாசிக்க தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வாசகத்திலே நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன, உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அந்த உக்கிரான கணக்கு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நபர் மீது ஒரு சிலர் குற்றம் சாட்டி விடுகிறார்கள். என்னவென்றால், இவர்கள் சரியான கணக்கை உங்களிடம் ஒப்புவிப்பதில்லை, சரியான கணக்கை காட்டுவதில்லை, சரியானபடி அவர் நீதியாகவும் நேர்மையானவாகவும் செம்மையானவராகவும் அவர் வாழவில்லை, மாறாக உங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களையும் அவர் சுரண்டி அனுபவித்து மக்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அவர் சுரண்டி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே தவறான கணக்கு ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த உக்கிரானக்காரனை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று சொல்லி எஜமானிடத்திலே பலர் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த குற்றச்சாட்டை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த உக்கிரானக்காரனை அழைத்து அவர் விசாரணை செய்கின்ற சம்பவத்தை தான் தொடர்ந்து வருகின்ற வாசகத்திலே பார்க்க முடிகின்றது. உக்கிரானக்காரனை கூப்பிட்டு, இதோ நீ செய்த தவறு இன்னதாக இருக்கின்றது என்று சொல்லி குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. எனவே இந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதிலளிக்கும் வண்ணமாக உன்னுடைய உக்கிரான கணக்கை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி அந்த எஜமான் உக்கிரானக்காரனிடத்தில், அந்த கணக்கு பிள்ளை இடத்தில் அவர் கேட்கின்றார். உடனடியாக இவர் சொல்லுகின்ற இறை வார்த்தையை பாருங்கள். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இரக்கமும் நான் வெட்கப்படுகிறேன் என்கின்றான். ஏனெனில் அந்த உக்கிரானக்காரனிடத்தில் காணப்பட்டது நேர்மையான கணக்கு வழக்கு அல்ல, நீதியான கணக்கு வழக்கு அல்ல, அது செம்மையான கணக்கு வழக்கு அல்ல என்பதினால் தான் அந்த உக்கிரானக்காரன் ஒரு அச்சத்தின் உள்ளாக, ஒரு கலக்கத்தின் உள்ளாக, ஒரு பயத்தின் உள்ளாக அவர் உட்பிரவேசிக்கின்ற சம்பவத்தை இந்த இறை வாசகத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அந்த உக்கிரானக்காரன் தனக்குள்ளாகவே சொல்லுகின்றான், நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், எஜமானிடத்திலே கணக்கு கேட்கின்றார். கணக்கை சரியாக ஒப்புவி என்று சொல்லி கணக்கு கேட்க ஆரம்பிக்கின்றார். இந்த கணக்கை நான் ஒப்புவித்தேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் மாட்டிக்குவேன். நான் மாட்டிக்கிட்டேன்னா நிச்சயமாக என்னை இந்த ஸ்தானத்திலிருந்து, இந்த நிலையிலிருந்து எஜமான் என்னை விரட்டி அடித்து விடுவார். நான் வெளியே போன பிறகு அங்கே எனக்கு ஒரு வகையிலும் உணவுகளை நான் தயார் செய்து கொள்ள முடியாது. அங்கே நான் ஒருவரிடத்திலும் போய் நான் பிச்சை கேட்கவும் முடியாது, ஒருவரிடத்திலும் நான் போய் நிற்க முடியாது, ஒருவரும் எனக்கு இறங்க மாட்டார்கள். ஏனெனில் எல்லாரிடத்திலும் இவர் அளவுக்கு அதிகமான வட்டியை வாங்கி சேர்த்திருக்கின்ற நபர்களாக பின்வருகின்ற இறை வாசகத்தின் வழியாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, இன்னும் என்னென்ன வட்டிகள் இருக்கின்றதோ எல்லா வட்டிகளுக்கும் கொடுத்து அநேக லாபங்களை சம்பாதித்து கொண்டு எஜமானுக்கு நஷ்டத்தை கொடுத்ததோடு மட்டுமல்லாது இவன் தன்னுடைய லௌகீக சுபிகாரத்தின் ஆஸ்தியை பெற்றவனாக வாழ்ந்த ஒரு உக்கிரானக்காரனாக இவர் காணப்படுகின்றதை இந்த இறை வாசகத்தின் வழியாக நாம் அறிய முடிகின்றது. மேலும் அவர் தன்னுடைய உயிரை இழப்பதற்கு கூட அவர் தயங்காம அவர் சொல்றாரு, நான் அதற்காக நான் வெட்கப்படுகின்றேன், அப்படி நான் இறந்து போயிட்டேன்னா நான் அதுக்காக வெட்கப்படுறேன், அதனால அது இறக்கிறதுக்கும் என்னால முடியாது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பரிதபித்து நிற்கின்ற அந்த சூழலில் அவர் அடுத்த இறை வாசகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உக்கிரான விசாரிப்பை விட்டுவிட்டு நான் தள்ளப்படும் பொழுது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னது எனக்கு என்பது எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு ஒரு ஐடியா பண்ண ஆரம்பிச்சிடுறார். ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடுறார். ஆகா, நம்ம எப்படியும் இந்த உக்கிரான கணக்கிலிருந்து நம் கணக்கை ஒப்புவித்தோம்னாக்க நிச்சயமா
எஜமான் நம்மளை விரட்டி விடுவார். நம்மை விரட்டி விட்ட பிறகு நம்ம யார்கிட்டயாவது போய் ஒரு உதவியோ ஒரு தயவோ ஒரு இரக்கமோ நாம் கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க தர்றதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களிடத்தில் நாம் அளவுக்கு அதிகமாக சுரண்டி சாப்பிட்டிருக்கேன், அவங்களிடத்தில் அளவுக்கு அதிகமான பொருட்களை நான் சேர்த்திருக்கிறேன், அவங்களுடைய உடைமைகளை நான் அபகரித்து சேர்த்திருக்கிறேன், அவங்களுடைய உழைப்பை நான் சுரண்டி சாப்பிட்டிருக்கேன். எனவே அவங்க எப்படியும் எனக்கு இறங்க மாட்டாங்க, எப்படியும் எனக்கு அவங்க கண்டிப்பா ஒரு தீங்கை தான் கொடுப்பாங்களே தவிர நன்மையை கொடுக்க மாட்டாங்க. எனவே நான் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக சற்று நேரம் அமைதியாக யோசிக்கின்றார். அந்த யோசனையின் விளைவாக அவருக்கு ஒரு புதிய ஐடியா ஒன்று கிடைக்குது, ஒரு புதிய திட்டம் ஒன்று கிடைக்குது. அந்த திட்டத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர் உடனடியாக அந்த திட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த ஆரம்பிக்கின்றார். என்னவென்று தொடர்ந்து வருகின்ற வாசகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். ஒரு தொடர்ந்து எல்லா நபர்களையும் யார் யார் கடன் வாங்கியிருக்கிறாங்களோ, எஜமான இடத்திலே யார் யார் கடன் வாங்கியிருக்கிறார்களோ அந்த கடனை இவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா. அதனால் அந்த அத்தனை நபர்களையும் அவர் வரவழைக்கிறார். ஒருத்தங்களா லைன்ல வாங்க, ஒருத்தங்களா வந்து எவ்வளோ கணக்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ கடன் பெற்றிருக்கிறீங்க, அந்த கணக்கை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி இவர் அடுத்த ஆளுங்கள்ட்ட கணக்கு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாங்களோ அந்த கடனை அவங்க வந்து சரியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது ஒரு நபர் வரார். அவரிடத்துல கேட்டோம்னாக்க உடனே அவர் சொல்றாரு, நான் 100 குடம் எண்ணெய் உங்களிடத்தில் வாங்கியிருக்கின்றேன். அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வாசகத்தை பாருங்கள், 100 குடம் எண்ணெய் வாங்கி இருக்கின்றேன் என்று அந்த நபர் சொன்ன உடனே இவங்க சொல்றாரு, அந்த 100ன்றத அடிச்சுட்டு 50ன்னு மாத்து அப்படின்றாரு. 100 குடத்தை கொடுத்துருக்காரு, ஆனா 50 குடம்னு எழுத சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு குடம் என்கின்றது அங்கே பார்த்தோம்னா 40 லிட்டருக்கு சமமான ஒரு குடங்கள் தான் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக திருமறை ஆய்வாளர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு குடம்ன்றது 40 லிட்டர். 40 லிட்டர் மதிப்புள்ள ஒரு குடம் அப்படின்னா 100 குடம் அவர் வாங்கி இருக்கிறதா நாம் கணக்கு பார்த்தோம்னா 4000 லிட்டர் அந்த இடத்துல வாங்கப்பட்டிருக்கின்றது. 4000 லிட்டரை அப்படியே எடுத்துட்டு 2000 லிட்டரா மாத்துறாரு. ஆக 2000 லிட்டரு யாருக்கு நஷ்டமாகுது? எஜமானுக்கு நஷ்டமாகுது. ஆனா இந்த இடத்திலே பார்த்தோம்னாக்க ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை அவர் கடைபிடித்திருக்கின்றார். தொடர்ந்து வருகின்ற வாசகத்தை நாம் வாசித்து விட்டு பார்த்தோம்னாக்க மிக தெளிவாக அதனை புரிந்து கொள்ள ஏதுவானதாக இருக்கும். இவர் இந்த 2000 லிட்டரு அப்படின்றது என்ன சொல்றாரு, அடுத்து வருகின்ற நபர்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, அடுத்து ஒருத்தர் வராரு. அடுத்து வர்ற நபர்கிட்ட என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு கடன் பெற்றிருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்பா நான் 100 மூட்டை கோதுமை கடன் பட்டிருக்கிறேன். 100 மூட்டை. ஒரு மூட்டை என்கின்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது 100 கிலோ சேர்ந்தது ஒரு மூட்டை என்று. அந்த காலத்திலே ஒரு மூட்டைக்கான நிறையை எடையை அவர்கள் வரையறுத்து வைத்ததாக வேத ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். ஆக இங்கே 100 மூட்டை என்கின்றது 10,000 கிலோவுக்கு சமமாக இருக்கின்றது. 10,000 கிலோ சேர்ந்தது அந்த 100 மூட்டை. அப்ப அந்த 10,000 கிலோ வாங்கினவரை கூப்பிட்டுட்டு இவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய கணக்குல 10,000 கிலோ நீ வாங்கியிருக்கிற, எனவே அந்த கணக்கை அடிச்சுட்டு அதை 8,000 மாத்து. ஆக 2000 கிலோ அவருக்கு நஷ்டமாகுகின்றது. இங்கே 2000 லிட்டர் நஷ்டமாகுகின்றது. ஆக இந்த 2000 என்கின்றது 2 பகுதியிலும் சமமாக இருக்கின்றது. ஆனால் வாங்கப்பட்ட நிறையின் அளவு மாறுபடுகின்றது. இங்கே 50% இவருக்கு கொடுக்கின்றார், இவருக்கு 20% தான் கொடுக்கிறாரு. அப்ப என்ன ஒரு சம்பவம் நடக்குது? இதற்கும் என்ன ஒரு வேற்றுமை இருக்கிறது, என்ன ஒற்றுமை இருக்கின்றது, என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே எண்ணெயின் அளவு அந்த கோதுமையின் அளவும் சமமாக இல்லை, ஆனால் அதனுடைய எடையின் அளவும் சமமாக இல்லை, ஆனாலும் அதனுடைய மதிப்பு என்கின்றது சமமானதாக காணப்படுகின்றது. இங்கே 2000 லிட்டர் எவ்வளவு காசு ஆகுதோ, எண்ணெய்க்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதே காசு தான் இங்கே 2000 கிலோ மதிப்புள்ள அந்த கோதுமைக்கு அந்த காசு மதிப்பு சரியானதாக இருக்கின்றதாக சரியானதாக தான் இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொள்கிற அளவுகள் மாறுபடுகின்றது. இங்கே 50%, இங்கே 20%. ஆக தன்னுடையதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கிற மாதிரி இவர் தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து இருக்கின்ற ஒரு உடைமையை, எஜமானுடைக்கு சொந்தமான அந்த உடைமையை இவர் எடுத்து பிறருக்கு தானமாக வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவமும் எஜமான் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட உடனே அவரை அழைத்து சொல்லுகின்றார், இவர் ரொம்ப தந்திரமாகவும் இவர் தெளிவானதாகவும் இவர் தன்னுடைய செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்
செய்கிறார் என்பதை தான் தொடர்ந்து வருகின்ற வாசகத்தில் வாசித்து பார்த்தோம்னா தெளிவாக பார்க்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கின்றேன், கவனமாக கேளுங்கள். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிகம் புத்திமான்களாய் இருக்கிறார்கள். ஆக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கின்றார்கள். ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளுடைய நேர்பிரகாரமான அந்த ஒளியிலே, அந்த தரிசனத்திலே, அந்த இறை ஒளியை பெற்றுக்கொண்டு இறை பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் கூட்டத்தை தான் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த மக்கள் கூட்டம் எங்கே காணப்பட்டது என்று சொன்னால், ஆதியிலே ஆதாம் இடத்திலே காணப்பட்டது. அந்த ஒரு பிரசன்னம் இருந்தது, அந்த ஒரு பிரகாசம் இருந்தது, அந்த ஒளியின் சாயல் இருந்தது. அதை மனிதன் தன்னுடைய பாவ சிந்தனையினால், பாவ செயல்பாடினால் அதனை கெடுத்து போட்டு ஒளியின் பிள்ளைகளை போல உள்ள ஒரு சாயலை இழந்து விட்டு, அந்த மகிமையை இழந்து விட்டு ஒரு சாதாரண மனிதனாக பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாறிவிடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி எஜமான் அங்கே மெச்சுகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஆக இப்பொழுது வாழுகின்ற மக்கள் கூட்டமானது கொஞ்சம் கிரிமினலாத்தான் யோசிக்கிறது அப்படின்றதை இந்த பகுதி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மக்கள் எப்பொழுதுமே இறை அச்சத்துக்கு விலகினவர்களாகவும், இறை திட்டத்திற்கு விலகினவர்களாகவும், இறை செயல்பாட்டிற்கு ஒதுங்கினவர்களாகவும் அவர்கள் வாழுகின்றார்கள். மேலும் அவர்கள் எந்த வகையில் லாபத்தை ஈட்டலாம், எந்த வகையில் எந்த பொருளை, உலக பிரகாரமான காரியங்களில் உள்ள பொருட்களை எப்படி சேர்க்கலாம் என்கின்ற ஒரு தந்திரமான ஒரு சிந்தனையை கொண்டவர்களாக காணப்படுகின்ற மக்கள் குழுவினரை இயேசு பார்க்கின்றார். அதே கடவுளுடைய பார்வையிலே, அந்த எஜமானுடைய பார்வையிலே அது காணப்படுகின்றதாகத்தான் இந்த திருமறை பகுதியில் எஜமான் என்று குறிப்பிடப்படுகின்றது, கடவுளை சொல்லப்படுகின்றது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆக கடவுள் இப்படிப்பட்ட மக்கள் சமுதாயத்தை அவர் பார்க்கின்றார். அவர்கள் அதிக புத்திமான்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த புத்திமான்களாக இருக்கின்ற அந்த புத்தியினத்தை அவர்கள் எந்த வகையில் அவர்கள் அப்பியாசப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் காண்பிக்கின்றார்கள் என்பதைத்தான் அடுத்து வருகின்ற திருமறை இறை வாசகத்திலே வாசிக்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நாம் இறக்கும் பொழுது நாம் நித்தியமான வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கப்பட வேண்டும், அதற்குள்ளாக அநேகரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கின்ற. நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, வாழுகின்ற வாழ்க்கை ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தங்களுடைய சொந்த செயல்பாட்டின் வழியாகவும், சொந்த சிந்தனையின் வழியாகவும், சொந்த விருப்பத்தின் வழியாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த வகையில், எந்த நேரத்தில், எந்த தருணத்தில் நாம் எவ்வளவு லாபங்களை சம்பாதிக்கலாம், எவ்வளவு நாம் லாபங்களை ஈட்டிக் கொள்ள முடியும், எதில் சொல்லி எல்லாருடைய சொத்துக்களையும் நாம் அபகரித்து கொண்டு, எல்லாருடைய உழைப்பையும் நாம் சுரண்டி கொண்டு முதலாளித்துவ போக்கை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த திருமறை தெளிவாக அழுத்தமாக கூறுகின்றது. அதைத்தான் புத்தர் சொல்லுவார், ஆசை மனிதனுக்கு துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லுகின்றார். புத்தருக்கும் ஆசை இருக்கின்றது சொல்லி அநேக புத்தகங்களில் நாம் வாசிக்க. ஏனால் அவர் ஆசை இருக்கக்கூடாது என்பதும் ஒரு ஆசையாகத்தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆசை என்கின்றது பேராசையாக உருவெடுத்து அது அளவுக்கு அதிகமாக பிறருடைய வாழ்வை கெடுக்கின்ற ஒரு சூழலை, பிறரைக்கு தீங்கு இழைக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு நிபந்தனையற்ற ஒரு செயல்பாட்டினை கொண்டவர்களாக இந்த மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள். அதை அவர்களுடைய வாழ்க்கைக்கு, மறு உலக வாழ்க்கைக்கு அவர்கள் எப்படி பயனுள்ளதாக அதை மாற்றிக்கொள்வார்கள் என்பதைத்தான் இந்த பகுதியிலே சொல்லுகிறார்கள். நாம் வாழுகின்ற வாழ்க்கை, மீண்டுமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், அது நிலையற்ற வாழ்க்கை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்து ஒன்று. இந்த நிலையற்ற வாழ்க்கையிலே நாம் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா எங்கே செல்ல இருக்கின்றது? 2 பகுதிகள் நமக்கு கண்களுக்கு முன்பதாக வைக்கப்படும் என்று சொல்லி, அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு நாம் பரலோகத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகின்றோமா அல்லது நித்தியமான நரகத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகின்றோமா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம். நாம் கடவுளுடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்திருந்து, கடவுளுடைய சமூகத்திலே கடவுளோடு இணைந்திருந்து அவரோடு நாம் ஜன்மிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும்?
நாம் உலக பொருளை நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த உலக பொருட்களை நாம் பிறருக்கு நாம் பகிர்ந்தளித்து, இல்லாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து, கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கும் அதனை பகிர்ந்தளித்து, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவரை ருசிக்காமல் இருக்கின்ற நபர்களுக்கும் அதை பகிர்ந்தளித்து, அவர்களையும் இறை வழிக்குள்ளாக, இறை சித்தனைக்குள்ளாக, இறை செயல்பாட்டிற்குள்ளாக அவர்களை கரம் பிடித்து அழைத்து வந்து நாம் இவ்வுலகத்திற்கான பொருட்களை சேர்ப்பதை விட நாம் மறு உலகத்திற்கு ஆட்களை சேர்ப்பது அவசியம் என்கின்றதை தான் இந்த திருமறை பகுதி மிக தெளிவாக சொல்லுகின்றது. ஆக இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தைகளோடு நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதியில் உள்ள ஒரு வார்த்தையை நாம் எடுத்து அழுத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் மிக தெளிவாக சரியானதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எடுத்துக்கொள்ளுங்களேன், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நன்றாக பாருங்கள், நான் நிற்கின்றேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், கடவுளுடைய கிருபையும், கடவுளுடைய பிரசன்னமும், கடவுளுடைய ஆற்றலும், கடவுளுடைய மகிமையும் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நிற்பதும் சந்தேகம்தான். ஏனெனில் திருமறை பகுதியிலே தூய பவுலடிகளார் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கின்றது. எனவே அந்த சுத்த கிருபையால் மாத்திரமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பது தான் கடவுள் நம்மிடத்தில் இன்றைய நாள் வழியாக எடுத்து கூறுகின்ற இறை வார்த்தையாக இருக்கின்றது. ஆக கர்த்தருடைய கிருபையினால் நிலை நிற்கின்ற நாம் கர்த்தருடைய சித்தத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இவ்வுலகத்திற்கு பொருட்களை நாம் சேர்ப்பதை விட அந்த உலகத்திற்கான பொருட்களை நாம் சேர்த்த அந்த பொருட்களை நாம் பிறருக்கு பகிர்ந்தளித்து, பிறர்களையும் நாம் இவ்வுலக வாழ்க்கையாகிய அந்த மறு உலக வாழ்க்கையாகிய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகின்ற காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியிலே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன், உம்முடைய சந்நிதியிலே என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன், உம்முடைய சந்நிதியிலே என்னை முழுவதுமாக தாழ்த்தி விடுகின்றேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக என்னை எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய கருவியாய் என்னை உருவாக்கும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் ஒப்புக் கொடுத்து நம்முடைய சுய சித்தத்தின்படி வாழாமல் கடவுளுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாம் வல்ல கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக செய்வார். இன்றைக்கும் நாம் ஆசீர்வாதமாகவே இருப்போம் என்பது எல்லளவும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. என்னோடு இணைந்து அந்த கடவுளை நாம் தொழுது கொண்டு நம்முடைய சொந்த செயல்பாட்டினை இது முதல் நான் வெறுத்து விடுகின்றேன். கர்த்தாவே, இனி உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூலோகத்திலும் செயல்பட என்னை நான் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்களா? பாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய திருமறை வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய திருமறை வார்த்தைகள் எங்களோடு தெளிவாக பேசி இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய திருமறை வாக்கியங்கள் எங்களுக்கு தெளிவாக போதித்திருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், நாங்கள் எப்படி பேச வேண்டும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. கர்த்தாவே, அதன்படி ஆண்டவரே, நான் நிற்கிறேன் என்று சொல்லி நான் சொல்லாதபடிக்கு, நான் விழாதபடிக்கு, நான் என்றைக்கும் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கின்றேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து காத்து கொண்டிருக்கின்ற, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற, இந்த காணொலியின் வழியாக உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த, உம்முடைய சித்தத்தை நடைமுறைப்படுத்த காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய தாசர்களாக உருவாகி அந்த சீடர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தது போல உலகத்திற்கான பொருட்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சேர்த்தது போதும். ஆண்டவரே, அப்படி நாங்கள் சேர்த்த உலக ஆஸ்திகளை கொண்டு நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறது போல ஆண்டவரே மறு உலக வாழ்க்கையிலும் நாங்கள் மகிழ்ந்திருக்க அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் இதுவரைக்கும் எங்களை தாங்கி வருகின்றது. உம்முடைய மாறாத கிருபையின் அனுக்கிரகம் இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகின்றது. ஆண்டவரே, வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நொடிகளிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதமான கரம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற கோணலான
கசப்பாய் இருக்கின்ற எல்லாவற்றையும் சுவையாக மாற்றி, கரடாக இருக்கின்ற எல்லாவற்றையும் சமமாக மாற்றி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாக நாங்கள் தருகின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குயவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற களிமண்ணை போன்று எங்களை தாழ்த்துகின்றோம், வெறுமையாக்குகின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். உடைய திருநாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாக கர்த்தரங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. உலகத்திற்கு ஒளியாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் பிறருக்காக நாங்கள் பயன்பட உடைய ஆணிப்பாய்ந்த கரங்களுக்குள்ளாக எங்களை தாழ்த்துகின்றோம், வெறுமையாக்குகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். உடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் குருவிற்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தயவாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லவள பரலோக பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றட்டு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரலும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை எழுந்து ரட்சித்தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பராபரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் குறிப்பாக இந்த காணொலியின் வழியாக நம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய உள்ளத்தோடும் இல்லத்தோடும் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். ஸ்தோத்திரம்.